வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிசி அபிஷியலாக பார்த்தீங்கன்னா நடைபெற்று முடிந்த குரூப் 2A மெயின்ஸ் இதற்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா அபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீலேருந்து பொது தமிழ் 60 கொஸ்டின்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். என்னோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்போடைய லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் என்னன்றதை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரிடிகேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அனைத்து மாணவர்களும் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் என்னன்றதை வீடியோடைய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பொது தமிழ் டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் குரூப் 2 மெயின்ஸில் பார்ட் சி என்ற பகுதியில் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் கீ தான் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஐ என்பது நுண்மை, ஓ என்பது கொன்றை, அவு என்பது பார்த்தீங்கன்னா பூமியை குறிக்கும், நு என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. 141க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கோல், கோள், கோல்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கோல். கோல் என்றால் அழகு, கோல் என்றால் வழுவழுப்பு, கோல் என்றால் இடையூறு. 143 இதுவும் பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம், வியாழம்னு கொடுத்துருக்காங்க. வியாழம் என்பது பாம்பை குறிக்கும், வியாழம் என்பது புலியை குறிக்கும். குரூப் 2 மெயின்ஸ் அபிஷியல் ஆன்சர் கீ டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் தமிழுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி மற்றும் அனைத்து தேர்வுகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க. அடுத்து அஸ்தட்டிஷியன் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய நேரான தமிழ் சொல். இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகு கலைஞர். அஸ்தட்டிஷியன்னா அழகு கலைஞர். அடுத்து பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால். மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால். 146 மரபு சொற்களை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எலி என்பது குட்டி, விலங்குகள் மற்றும் இளமை பெயர்கள். இதுதான் மரபு சொற்கள் கொண்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. எலி எலி குட்டின்னு சொல்லலாம். யானை பார்த்தீங்கன்னா யானை கன்று. குதிரையினுடைய இளமை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரி, குதிரை மரி. நாய் என்பது குருளை, நாய் என்பது குருளையை குறிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்குகளுடைய இளமை பெயரோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து எதிர் சொல்லை கண்டறிக. கேளார், கேளார்னா கேட்காதவர். அப்போ எதிர்க்கு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டார். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து அகலாது என்பதன் எதிர் சொல். அகலாது என்பதன் எதிர் சொல் பார்த்தீங்கன்னா அணுகாது. அடுத்து பிரித்து எழுதுக. எல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
இது எப்படி பிரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஆப்ஷன் ஏ தான் சரியான பிரித்தெழுதல் முறை. அடுத்து பிரித்தெழுதல், இதுவும் நம்ம புதிய சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்காங்க. பாகற்காய் எப்படி பிரின்னு பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் பிளஸ் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். அடுத்து வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து ஒரு பொறுத்துக, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புலவர் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யாருன்னா நக்கீரர். தற்கால அகத்தியர் க வெள்ளை வாரணம். இலக்கண தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா மேவி வேணுகோபாலன். சிலேட மன்னர்னா கீவா ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின், ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இது எல்லாமே நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய புக்ல படிச்சிருக்கோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான். 154 எதிர்த்த பகையை இளைதாய பொழுதே கழித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் காடாதல் இல்லை. இதுதான் இந்த பாடல் வரிக்கான பொருள். அடுத்து பாருங்க, புலமைக்க கவரை புலமை தெரிதல் புலமைக்க கவர்க்கே புலனாம். இப்பாடல் அடிகள் உணர்த்தும் பழமொழி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பின் கால் பாம்பறியும். 156 தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்று உணர்ப்பதாம். இதற்கு தொடர்புடைய பழமொழி என்னன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறை இருவர் நட்பு. அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடும்பு பிடி போல. இதற்கான ஆன்சர் உறுதி, உறுதித்தன்மையை குறிப்பதுதான் உடும்பு பிடி போல. அடுத்து பசுமர தானி போல. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிதல். பசுமரம் என்பது நல்ல பசுமை நிறைந்த மரம், காயாத மரம். ஸோ அதில் ஆணி அடிச்சோம்னா நமக்கு நல்ல ஆணி நல்லா பதியும். கடைசி வரை அதுதான் ஆழமாக பதிதல். அடுத்து மலரும் மனமும் போல, இணை பிரியாமை. மலரும் மனம்னா மலர் என்பதுல இருந்து வாசம் எப்பவுமே பிரியாம இருக்கும், அதுதான் இணை பிரியாமை குறிக்கும். அடுத்து பகலவனை கண்ட பனி போல. பகலவன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கும். சூரிய வெளிச்சம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பனியானது நீங்கிடும், அதுதான் விலகுதல். பனியானது புல்லுலையோ இல்லை செடியிலையோ இருந்து சூரியனை பட்ட உடனே விலகிடும். அப்போ 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீமை. பாலில் துளி நஞ்சு என்ற விஷம் கலந்த கூட பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஞ்சு ஆகிடும். ஸோ அதுதான் தீமை. இதற்கான ஊமை உணர்த்தும் கருப்பொருள் என்னன்னா தீமை. அடுத்து ஊமை தொடர்களை பொருளோடு பொருத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் பி. ஊமை தொடர்களை பொருளோடு பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி. இடியோசை கேட்ட நாகம் போல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிரட்சி. பாம்பு பார்த்தீங்கன்னா இடியோசை வந்தோடனே பயந்து எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிருக்கும். ஸோ அதான் பயப்படுன்றதை மிரட்சின்னு சொல்றாங்க. அடுத்து களம்பாலில் துளி நஞ்சு போல, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வன்மம். வன்மம் கலந்தது தான் பார்த்தீங்கன்னா பாலில் விஷத்தை கலப்பாங்க. அடுத்து மழை முகம் காண பயிர் போல. இது பார்த்தீங்கன்னா ஏக்கம். மழை வரலைன்னா பயிர் வாடி போயிடும், அதான் ஏக்கம்னு சொல்றாங்க. கல்மேல் எழுத்து போல. கல்மேல் எழுத்து போலனா நிலைத்திருத்தல். நாம ஒரு கல்வெட்டுல செதுக்கின செலுத்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மறையாது, ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்போ டிக்கு ஆன்சர் 1. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்து மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செய்தி வாக்கியம். அடுத்து போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. இதற்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் 2A மெயின்ஸுக்கான டிஎன்பிசி வெளியிட்ட அபிஷியல் ஆன்சர் கீழே இருந்து பார்ட் சி தமிழுக்கான 60 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு வரோம். இந்த 200 கேள்விகளுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி ஆன்சருக்கு செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மார்க் என்னன்றதை சென்ட் பண்ணுங்கள். நம்ம எஸ்டிமேட்டட் கட் ஆஃப் ப்ரிடிகேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த கேள்வி, ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதை கண்டு மயங்கிடும்? 163 வினையாளனையும் பெயரை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. 164 அடிக்கோடிடப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏக்கு ஆன்சர் 2, பிக்கு ஆன்சர் 4, சிக்கு ஆன்சர் 1, டிக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காரியவாகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி. 166க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பொன்னி என்பது பொருளால் வரும் பெயர். மன்னக்கத்தி என்பது பார்த்தீங்கன்னா இடத்தால் வரும் பெயர். மூவாட்டையால் என்பது சினையால் வரும் பெயர். மன்னிக்கவும், மூவாட்டையால் என்பது காலத்தால் வரும் பெயர். திணித்தோழி என்பது சினையால் வரும் பெயர். 166க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 167 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின். இது சரியான சொற்றொடர் பார்த்தீங்கன்னா அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். 168 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதற்கான ஆன்சர் பாருங்க, உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஆன்சர் ஆப்ஷன் பி சரி. 169 வெல் என்ற வேர் சொல்லின் விளையானனையும் பெயர் யாது? வெல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி வென்றவன். 170 உருக்கன் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி உரு. 171 காய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி துலாக்கோல். 172 சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க. மைனா மலடு. இதுதான் சரியாக பொருத்தப்பட்ட வேர் சொல். சரி, ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை அறிக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. வெளி என்பது பலி என்பதை குறிக்கும். வெள்ளி என்பது சிற்றேலம் என்பதை குறிக்கும். வெள்ளி பெரிய வெள்ளி பார்த்தீங்கன்னா அறிவின்மையை குறிக்கும். வெளி என்பது பார்த்தீங்கன்னா ஆகாயம், இதை குறிக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 173க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 174 நட்டிலஸ் என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா நத்தை வகை. நட்டிலஸ் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்தை வகை. அடுத்து அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா உணவு கலை. அரிஸ்டாலஜி என்பதன் ஆங்கில சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா உணவு கலை. அடுத்து சந்திப்பிடையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி.
177 பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊழை தீ நாற்றம் என்பது தவறானது. அடுத்து பிழையான இணையை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அழுத்தி நெய்தல் நிலப்பெண் என்பது தவறானது. 179 நிலமடந்தை கெடிலொழுகும் இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுக்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி. 180 தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐங்குறு 100. 181 மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதோ நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அறிஞர் அண்ணா. 182 எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சஞ்சாரம். அடுத்து ஒரு பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அணுக்கம் என்பது பாம்பு, உண்ணி என்பது குதிரை, ஏனம் என்பது மான், கரா என்பது ஆண் முதலை. அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும். ஆன்சர் ஆப்ஷன் பி, வாயிலேதான். வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான். 185 பேசுபுகழ் புகையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை முற்று மோனை. அடுத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஞான சுடர் விளக்கு ஞான தமிழ். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் மோனை. ஞா என்பது ஒன்றி வந்ததனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனை தொடர் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இப்பாடலில் இடம்பெறும் இயல்பு தொடரை கண்டறிக. கடைசியாக அமைந்த சீர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இசையில் அமைந்ததுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இயல்பு தொடர். இங்க பாத்தீங்க மறாமை அறியாமை மை மைன்னு முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இயல்பு தொடர். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவள் காண்பித்தாள். இதுதான் பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்கிறேன் என்பது ஆப்ஷன் சி தான் பொருந்தாத சொல். 190 அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா செய்பாட்டு வினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டா சொல்லப்படுற வாக்கியம். அதனால இது ஒரு செய்தி வாக்கியம். தெல்ல தெளிவா ஒரு வார்த்தை அமைஞ்சதுன்னா அது செய்தி வாக்கியம். அடுத்து பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இடவாகு பெயர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. வகுப்பு கலைந்தது என்பது இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர் என்பது சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது என்பது காலவாகு பெயர். கார் பெய்தது என்பது பண்பாகு பெயர். அடுத்து வேற்றுமை உருவினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏக்கு பார்த்தீங்கன்னா 2, பிக்கு பார்த்தீங்கன்னா 1, சிக்கு பார்த்தீங்கன்னா 4, டிக்கு பார்த்தீங்கன்னா 3. 194 அருகோணம் என்று எவ்வகை பெயர்? இது பார்த்தீங்கன்னா வடிவ பண்பு பெயர். அருகோணம் என்பது வடிவத்தை குறிப்பதனால் வடிவ பண்பு பெயர். அடுத்து அகர வரிசையில் சொற்களை சீர் செய்துக. இது உங்களுக்கு தெரியும். காக்கா கீக்கி கூக்கு கேக்கே இந்த வரிசையில் பொருள்களை அமைச்சு எழுதணும். அடுத்து அகர வரிசை சொற்களை சீர் செய்தல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 197 வீழ் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம். வினையெச்சம் பார்த்தீங்கன்னா இ ஊ இப்படி முடியும். பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா கடைசி ஆ என்ற ஓசையில் முடியும். இப்போ வினையெச்சம் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, வீழ்ந்து ஊ என்ற ஈரெழுத்து கொண்டு முடியுது.
அடுத்து வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று பார்த்தீங்கன்னா வாழ்க என்பதுதான் வினைமுற்று. அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல கேட்டிருக்காங்க. விட்டாகு பெயர், விடாதாகு பெயர், எண்ணளவையாகு பெயர், காரியாவாகு பெயர் கொடுத்துட்டு இதற்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. விட்ட ஆகு பெயர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகு பெயர் புலி தின்றான். எண்ணளவை ஆகு பெயர் பார்த்தீங்கன்னா கால் வலிக்கின்றது. காரியவாகு பெயர் பார்த்தீங்கன்னா என் பிழைப்பு கெட்டது. அது ஒரு காரியம் பிழைப்புன்றது, அது கெட்டு போனதுனால அது காரியாகு பெயர். அடுத்து கடைசி கொஸ்டின். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகு பெயர் தான் கேட்டிருக்காங்க. மும்மடி ஆகு பெயர், இரு பெயரெட்டும் ஆகு பெயர், இருமுடைவ அடையடித்த ஆகு பெயர். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அபிஷியலாக வெளியிட்ட நடந்து முடிந்த குரூப் டி மெயின்ஸுக்கான 60 தமிழ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்துருக்கோம். டோட்டலாக ஜிகே மேக்ஸு ப்ளஸ்ஸு தமிழ் இதற்கான ஃபுல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2, குரூப் 4, குரூப் டி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் அனைத்து தேர்வுகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்குது. டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.